ஆட்டோல வந்துட்டு ராஜி, கோமதி, மீனா எல்லாருமே வந்து போயிட்டுருக்காங்க. போம்போது "என்னடி படபடன்னு பேசிட்டு வருவ, சைலண்ட்டா வர" அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. சரி இப்போ அக்காவ பார்க்க போறீங்களே, அங்க போயிட்டு என்ன முடிவு பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கவும், அவ பண்ணி வச்சிருக்கிற வேலைக்கு டக்குன்னு ஏதாவது முடிவு பண்ற மாரியாடா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு போய் பேசுவோம். அதுக்கப்புறம் என்னமோ அத வந்து பொறுமையா பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி கோமதி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து தயங்கி தயங்கி அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆல்ரெடி இவங்க போறதுக்கு முன்னாடியே தங்கமயில் வந்து அவங்க அப்பா, அம்மா கிட்ட "இன்னைக்கு அத்தை, மீனா, ராஜு எல்லாம் வீட்டுக்கு வராங்க. அதனால வந்து நீ வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்ட. ஒண்ணும் பேசாம இரு. இல்ல எங்கேயாவது வெளியில போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வா" அப்படி சொல்லவும், "ஏன்டி என் வீட்லேருந்து என்னையே வெளில போ சொல்றியா? நான் இங்க தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. "பரவால்ல, எங்க சுத்தினாலும் இங்க வந்து தானே ஆகணும்னு நெனச்சேன். இதுல கொஞ்சம் லேட்டா வருவாங்கன்னு பார்த்தா, இவ்வளோ சீக்கிரம் வருவாங்கன்னு நெனைக்கலங்கிறாங்க." அதுக்கப்புறம் இவங்க வந்து இறங்குனோனே தங்கமயில் அவங்கள உள்ள கூப்பிட்டுட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேசாம அமைதியா உட்காந்துருக்காங்க. திடீர்னு வந்து கோமதி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வாரிசு வேணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் வந்து நாங்கள் ஏங்கி தவிச்சோம். இப்போ குடும்பமே கொண்டாட வேண்டிய விஷயம் யாருக்குமே இப்போ தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து படபடன்னு அழறாங்க. தங்கமயிலுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. எங்க இது எல்லாம் தெரிஞ்சும் தான் என் பிள்ளைய பார்த்து உங்கள் பையன் அந்த மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்டார். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஒருத்திய கோயில் குளம்னு சொல்லிட்டு இழுத்துட்டு சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா இப்போ மாதிரி கோவமாக பேசுகிறாங்க. ஆனால் கோமதி வந்து அதுக்கு பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் தங்கமயில்கிட்ட போயிட்டு, "ஏண்டி கல்யாணம் ஆச்சு இல்லை, இவங்க தான் அந்த மாதிரி ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நீ அங்கே வந்ததுக்கப்புறமாவது எங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை நடந்த எல்லா பற்றியும் எங்ககிட்ட நீ சொல்லியிருக்கணும்ல" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே, "என்ன நீங்கள் என் பிள்ளைய போய் அதட்டுறீங்க" அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏறிட்டு போகிறாங்க. ராஜ் இருந்துட்டு, "அவங்க வந்து அக்கா கிட்ட தானே பேசுகிறாங்க, ஏதாவது பேசணுன்னா அக்காவே அவங்களுக்கு பதில் சொல்லிப்பாங்க. நீங்கள் அமைதியாக இருங்க, சமாதானமாக போகணுன்னு உங்களுக்கு எண்ணமே இல்லையா" அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் வந்து பாக்கியத்தை கத்துறாங்க. "நான் சமாதானம் போகணுன்னு தான் நினைக்கிறேன், அவங்க தான் குத்தி குத்தி பேசுகிறாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு எப்போ மாதிரி எகிரி எகிரி பேசுகிறாங்க. சரி அப்படி அவங்க பேசினாலும் அக்கா பதில் சொல்லிப்பாங்க, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் திட்டுறாங்க. "நீ வருத்தப்படாதம்மா, என் பையன் பேசுனது தப்பு தான். அதுக்காக வந்து நான் உன்னையும் குழந்தைய அப்படியே விட்டுற மாட்டோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், "ஓ குழந்தைய விட்டுற மாட்டோம் அப்படின்னா என் பிள்ளைய வந்து கூட்டிகிட்டு போய் வாழ வைக்கிற ஐடியா உங்களுக்கு இல்லையா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அது எப்படி நீங்கள் பண்ண வேலைக்கு டக்குன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும், "ஓ அப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போக வரல, அப்போ நாங்கள் இவ்வளோ கண்ணு கருத்துமாக பார்த்து குழந்தையெல்லாம் பெற்றா நீங்கள் உங்கள் வாரிசுன்னு வந்து தூக்கிட்டு போவீங்களா? அதுக்கெல்லாம் விட மாட்டேன். குழந்தைகள பிறந்துச்சு, யாரையும் பார்க்குறதுக்கு கூட நான் விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்யம் வாழ்வாள்னு கத்துறாங்க. தங்கமயில் அவங்களுக்கு சும்மா இருப்பாங்களா? உடனே கோமதியும் இவங்களுக்கு பதிலுக்கு பேசவும் தங்கமயில் கத்துறாங்க, "பேசாமல் இருங்க" அப்படி சொல்லிட்டு, "ஏண்டி கத்துற" அப்படி சொல்கிறாங்க. அம்மா கேட்கவும், "நீ தாம்மா என்னை கத்த வைக்கிற, நீ பேசாமல் இருந்தானே சொன்னால, நீ அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியல. மீனாவா அத்தை வாங்க உள்ளே போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ரூம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. "ஏண்டி இருடி, உனக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணுற" அப்படின்னு சொல்லவும் அதை அவங்க காதுலேயே வாங்கலை. எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. தங்கமயிலையும் குழந்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வாக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க வாக்கு காப்பாற்றுறாங்களா, இல்லை அஞ்சலி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சரவணன் வந்து அந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, அந்த வாக்கு சரவணன் காப்பாற்றுறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.